ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட் நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நம்ம பேக்லிங்க்ன்றது நம்ம கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். தென் அத பத்தியான ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பேஜோட அண்ட் டெக்னிக்கல் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம ப்ரொஃபஷனலா வந்து பண்ணி குடுத்துட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் வந்து நீங்க வந்து எந்த வெப்சைட் வேணா ரன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பிளாகிங் வெப்சைட் ரன் பண்ணலாம், அல்லது WooCommerce அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது ஏஜென்சி இது போல அல்லது பிஸ்னஸ் வெப்சைட் இது போல் நீங்கள் எந்த கேட்டகரியில் ரன் பண்ணாலுமே நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வைடட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணுறதும் தாண்டி இது வந்து டெக்னிக்கலாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆப் பேஜ் வந்து இது கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆப் பேஜை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்லிங்க் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ பேக்லிங்க் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் பேக்லிங்க் தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து சொல்வீங்க கெஸ்ட் போஸ்ட் போடணும், பிளாக் போஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு. தென் நான் ஏன் கமாண்ட் பேக்லிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, உடனே அவுட்புட் எதிர்பார்க்குறவங்களுக்காக இது. ஓகேங்களா? தென் இதை தாண்டி மோர் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். பட் பாலிசி விலேஷன் வந்துடும் நண்பா, புரிஞ்சுக்குங்க. ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணுமா கால் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்டெரக்டாக வீடியோவில் எவ்வளோங்களா. தென் இப்போது நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 பேக்லிங்க். ஓகேங்களா? 1000 பே பண்ணாங்க. பே பண்ணதுலேருந்து எக்ஸாக்டாக இப்போ 48 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ எவ்வளோ பேக்லிங்க் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைனுக்கான யூஆர்எல் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிச்சிடுறேன். இதுதான் டொமைனுக்கான யூஆர்எல். தென் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சம்ரேஷில் வந்து ஆல்மோஸ்ட் 100% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நம்ம 1000 பேக்லிங்க் சொல்கிறோம் அப்படின்னா 1000 பேக்லிங்க்கு மேலே தான் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். எப்போயுமே எக்ஸாக்டிங்காக பண்ணி தர மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1000 பேக்லிங்க் நம்ம பண்ணிட்ட பிறகு பேக் எண்டில் பாருங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு 48 ஹவர்ஸ்க்குள்ளே அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தென் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே வந்து ரீஃப்ளெக்ட் ஆகுமானா அப்படி கிடையாது. மோர் தென் 1 ஆர் 2 வீக்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அதுக்கான அவுட்புட்டே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பட் வந்து நம்ம வந்து பேக்லிங்க் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, நமக்கு தான் வந்து தெரியும் நம்ம பேக் எண்டில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் இப்போது நீங்களுமே இது போல் உங்களோட வெப்சைட்டுக்கு ப்ரொஃபஷனலாக வந்து பேக்லிங்க் ஒன்று பில்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன வந்து ஹையர் பண்ணலாம். சரி ப்ரோ, பேக்லிங்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா தமிழ்நாட்டிலே நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் நான் இந்தியாவிலே நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் கொடுக்குற அளவுக்கு குவாலிட்டி யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு மினிமம் ப்ரைஸ் 1000 பே பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வித்தின் 48 ஹவர்ஸில் நீங்கள் அதுக்கான பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிறது நீங்கள் சம்ரேஷன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? தென் இதை தாண்டி கண்டிப்பாக வந்து நான் ஒரு பேக்லிங்ஸ் ஒர்க்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றது என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது போல் ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். அது இல்லாமல் ஒருத்தர் வந்து நம்ம பேக்லிங்க் சர்வீஸ் நம்மக்கிட்ட ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சும்மா வந்து பேருக்கு நம்ம வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுக்க மாட்டோம். அந்த பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா பில்டு பண்ண அனைத்து யூஆர்எல்ஸுமே நம்ம அகைன் வந்து நம்ம இன்டெக்ஸிங்கே நாமளே பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து பேக்லிங்க் மட்டும் பில்டு பண்ணி கொடுத்துட்டு இன்டெக்ஸிங்லாம் போய் நீங்கள் வேறு யாராச்சும் வச்சு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. அனைத்து ஒர்க்கும் நானே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? தென் இந்த இடத்த ஃபார் பேக்லிங்க் வந்து ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது அது எப்படி சொல்கிறது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவலுக்கு ஃபார் ஒன்லி. மறுபடியும் சொல்கிறது இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான். இண்டிவிஜுவல் ஆர் கமிஷன். ஓகேங்களா? கமிஷன்லாம் வந்து பார்த்துச்சுன்னா நம்ம ஜென்ரல் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே வரும். ஓகேங்களா? பட் ஆனால் இது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அதே போல் எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ்னால் மோதல் நீங்கள் நிறைய பேர் டயர் 1 கண்ட்ரிலேருந்து என்னை கான்டாக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நிறைய வந்து ஒரு கம்பெனி வெப்சைட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ₹1 வந்து கொடுக்குறதே இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தென் நீங்கள் கமர்ஷியலாக வந்து ஒரு கம்பெனி லெவலில் வந்து ரன் பண்ணுறீங்க, ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி லெவலில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து நான் பண்ணி தர மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி ஒரு இண்டிவிஜுவல் தாண்டி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கம்பெனிக்கெலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1000 பேக்லிங்கே உங்களுக்கு நான் மினிமமாக 25,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இண்டிவிஜுவலுக்கு ஃபார் ஒன்லி இந்த ப்ரைஸ். மறுபடியும் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ டாபிக்குள்ள அகைன் உள்ளே வரலாம். தென் இப்போ இந்த வெப்சைட்டுக்கு நம்ம பேக்லிங்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சம்ரேஷில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இப்போது இதில் ஏக்ரஃபில் எவ்வளோ அப்டேட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். சரிங்களா? ஸோ டொமைனுக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. ஏன்னா 48 ஹவர்ஸ் தானே ஆகுது. அதனால் இன்னுமே உங்களுக்கு வந்து டொமைனுக்கான ரேட்டிங் வந்து வர ஆரம்பிக்கல. கம்ப்ளீட்டாக இதில் 1000 பேக்லிங்க்ன்றது அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமைனுக்கான ரேட்டிங்ன்றது வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, இப்போ பேக்லிங்க் சைஸ் பாருங்கள் ஏக்ரஃபில் எவ்வளோ அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 322 பேக்லிங்க்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. தென் லிங்க்டு வெப்சைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 111 வெப்சைட் வந்து நமக்கு லிங்க் ஆகிருக்கு. சரிங்களா? தென் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் பேஜுக்கு தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான டொமைன், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்து
கீவேர்ட்ஸ் வந்து மோர் கீவேர்ட்ஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணி ஓகேங்களா, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து டிலீட் செய்யப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பர்டிகுலராக போஸ்ட்டுக்கு பண்ண சொல்லுவாங்க. அதே போல் பிளாக் பேஜுக்கு, அதே போல் கேட்டகரி அண்டு டேக் இது போல் ஒவ்வொருத்தருடைய நீடு பொறுத்து கீவேர்ட்ஸ் அண்ட் யூஆர்எல்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சம்டைம் நம்ம பண்ணி கொடுத்துட்ட பிறகு இவங்க தெரியாதனமாக, அதாவது இவங்கன்றதில் மோர் தென் எந்த பப்ளிக் யூசர்ஸ் இருந்தாலும் சரி ஓகேங்களா, நீங்கள் நான் பண்ணி கொடுக்குற பேக்லிங்க் அந்த யூஆர்எல் டிலீட் ஆகிடுச்சு அப்படின்னா போட்டிருக்க எல்லா பேக்லிங்க்குமே அகைன் வந்து எல்லாமே ரெடியூஸ் ஆகி போயிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ பிகினராக இருந்து அந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் பேஜுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஹோம் பேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வேர்ட்பிரஸில் இருந்தாலும் சரி அல்லது பிளாகரில் கனெக்ட் பண்ணாலும் சரி, டொமைன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணிவிட்டு அகைன் வந்து நீங்கள் லைவ் கொண்டு வந்தாலுமே இந்த பேக்லிங்க்ன்றது உங்களுக்கு அப்படியே இருக்கும் லைவில். ஏன்னா ஹோம் பேஜுக்கு போட்டிருக்கோம். லைவுக்கு வரும்போது அகைன் வந்து பேக் எண்டில் வந்து எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? பட் ஆனால் பிளாக் போஸ்ட் போடும்போது அல்லது கேட்டகரி பேஜ் இது போல் நம்ம செப்பரேட்டாக நம்ம ஒரு யூஆர்எல் எடுத்து வேலை செய்யும்போது யூஆர்எலுடைய பர்மாலங்ஸ் வந்து டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிடும். டைமிங் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிறதால வந்து நம்மளால் வந்து அது கரெக்டாக ப்ராப்பராக வந்து கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? ஸோ 401, 301 அல்லது 501 இது போல் எரர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் பிகினருக்கு வந்து 1000 பேக்லிங்க் டெஸ்டிங் பார்க்குறவங்களுக்கு அப்படிலாம் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜுக்கு தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம் எல்லாருக்குமே. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அந்த வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான ரேட்டிங்குமே இந்த நீங்கள் சைடு லெஃப்ட் சைடு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 6, 7, 85, 7, 25, 27, 0, 2, 88, அதாவது எல்லாமே மிக்சராக தான் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதிகமாகவும் இருக்குது, வேல்யூம் கம்மியாகவும் இருக்குது, ஜீரோவிலையும் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இப்போது நிறைய பேர் வந்து நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணால் ஸ்பாம் ஸ்கோர் ஏறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. பட் ஒன் திங், நம்ம வந்து ஒரு ஒர்க் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து என்னோடய வெப்சைட் மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு ஸ்பாம் ஸ்கோர் ஏறிச்சு அப்படின்னா எனக்கு வந்து அகைன் வந்து நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேவா? நான் அந்த ஒர்க்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தோன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட கண்டிப்பாக வருவீங்க இல்லையா? ஸோ அது போல் தான் ஒரு பேக்லிங்க் சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா எந்த அளவுக்கு பார்த்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம யூனிக்காக பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஏன்னா நான் கரெக்டாக ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோன்னா அகைன் எனக்கு வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறீங்க, இல்லைனா கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஃப்ரீலான்சர் அதை யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இதுதான் உண்மையும் கூட. சரியா? ஸோ அப்படின்னும் போது நான் வந்து ஜீரோவில் இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் பில்டு பண்ணுறேன். அதே போல் டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 80லேருந்து 90 இருக்கக்கூடிய வெப்சைட்லையுமே வந்து நம்ம வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து காமனாக போயிடுது. காமனாகும் போது இப்போ டூ ஃபாலோ இருக்குது, நோ ஃபாலோ இருக்குது, எல்லாமே வெப்சைட் வந்து ஆவரேஜ் பண்ணுறோம், அதை நியூட்ரலைஸ் பண்ணுறோம். 15% டூ ஃபாலோனா 15% நோ ஃபாலோ. அதுக்குன்னு எக்ஸாக்டாக 15% வராது நண்பா. அதாவது 70 to 30%, 70% டூ ஃபாலோ பேக்லிங்க் விழுது அப்படின்னா 30% கம்பல்சரி நோ ஃபாலோ பேக்லிங்க் விழும். ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து நீங்கள் 1000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்குறது வந்து எனக்கு டூ ஃபாலோவே வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. நான் டூ ஃபாலோவை பண்ணி கொடுக்குறது எனக்கு ஒரு மேட்டர் கிடையாது. பட் ஒன் திங், இதனால் கண்டிப்பாக ஸ்பாம் ஸ்கோர் ஏறுன்றது தெரிஞ்சுக்குங்க. பட் ஆனால் நான் வந்து அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க வந்து என்ன பண்ணுவேன்னா ஈவனாக போடுவேன். ஓகேங்களா? ஸோ 50% நம்ம போடும்போது இருக்குன்னா அது நியூட்ரல் ஆகி போயிடும். ஓகேங்களா? கோர் அப்டேட் வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட வெப்சைட்டில் இப்போ டூ ஃபாலோ எடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து ஏதாவது ஸ்பாம் ஸ்கோர் ஏறுது அல்லது கூகுளில் பெனால்ட்டி விழுது அப்படின்னும் போது நம்ம வெப்சைட்டுமே அதில் வந்து சேர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நமக்கு 15% டூ ஃபாலோ இருக்குது, 15% நோ ஃபாலோ இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நியூட்ரலைஸ் ஆகி போயிடும். ஓகேங்களா? இது எதுவுமே தெரியாத இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டூ ஃபாலோவாக எடுத்து வச்சுட்டு சைட் வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து எடுக்க வருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்கிட்ட பேக்லிங்க் எடுக்கணுன்றது எங்கேயுமே கட்டாயம் கிடையாது நண்பா. இந்த அதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்கள் போய் எங்கிட்ட இல்லை எந்த ஃப்ரீலான்சர் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பீப்புள் கிட்ட நீங்கள் போய் சர்வீஸ் ஹையர் பண்ணாலும் சரி, இல்லை எந்த அகாடமி கிட்ட போய்ட்டு நீங்கள் சர்வீஸ் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு டூ ஃபாலோ எடுக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி அதுக்கு ஈக்குவலாக நோ ஃபாலோவும் எடுங்க. சரிங்களா? தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் க்ரோலிங் இன்க்ரீஸ் பண்ண தான். ஓகேங்களா? நம்மளுடைய காம்படிட்டரோட நம்ம சைடு மேலே வர்றதுக்கு தான் நம்ம வந்து பேக்லிங்க்ஸ் எடுக்கிறோமா தவிர ஜஸ்ட் ஃபார் ஒரு நம்பர்ஸாக வந்து பார்க்குற யூசர்ஸ்க்கு வந்து இதை காமிக்கணும் அப்படின்றதுக்காகவும் கிடையாது. பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆகணும். க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம போடக்கூடிய போஸ்ட் வந்து அல்லது பேஜஸோ அல்லது மோர் தென் ஏதோ ஓகேங்களா, தென் நம்ம எது பப்ளிஷ் பண்ணாலும் ஆன் த வே க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதால நமக்கு உடனே இன்டெக்ஸிங்கிறது ஒன்று நடந்துடும். அப்படின்னும் நம்ம அது வந்து பொசிஷனில் ஈஸியாக கொண்டு வந்து நிறுத்திடலாம். பேக்லிங்க்ன்றது ஒன்று இல்லை அப்படின்னா கூகுள் பாட்டை வந்து பொறுத்த வரைக்கும் டேக்கு 1 or 2 டைம்ஸ் தான் வந்து க்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறது மோர் தென் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இன்டெக்ஸிங்கிறது ஒன்று நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் ரீசன். இதையும் யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஸோ பேக்லிங்கோடைய இம்பார்ட்டன்ட் இது தான். இதை தாண்டி இன்டெரக்டாக நிறைய சொல்லலாம், தென் ஓப்பனாகவும் நிறைய சொல்லலாம். பட் ஆனால் என்ன பண்ணுறது, எந்த விஷயம் சொன்னாலும் வீடியோ டிலீட் பண்ணுறாங்க அப்படிலாம் சேனலை டிலீட் பண்ணுறாங்க நண்பா. புரிஞ்சுக்குங்க. ஒரு சிலது வந்து என்னால் ஒரு லிமிட்டாக தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஓகேவா? சரி, இப்போ ஏகிராஃபில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியா?
தென் அடுத்ததா டிஏபிஐ செக்கரில் போய் மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தாச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கான ஏஜ் பார்க்கலாம் 82 நாள் தான் ஆகுது இன்னையோட. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட்டு 3 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. தென் டொமைனுக்கான யூஆர்எல் நீங்கள் மேலேயே பார்க்கலாம். சரியா, ஸோ டொமைனுக்கான மோஸ்ட்கான அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அதே போல் டொமைனுக்கான டூ ஃபாலோ அண்டு நோ ஃபாலோ இந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஃபாலோ பேக்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99% இருக்குது. ஓகேங்களா, தென் குவாலிட்டி பேக்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. அதே போல் டோட்டல் பேக்லிங்ஸும் 1 இருக்குது. ஓகேங்களா, அதே போல் டூ ஆர் நோவில் பார்த்தாச்சுன்னா 1% இருக்குது. ஓகேவா, தென் ஏன் ப்ரோ நீங்கள் 1000 பேக்லிங்க் பில்டு பண்ணின்னு சொன்னீங்களே ப்ரோ, அது ஏன் ப்ரோ இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னா, நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு சம்ரஷனில் தான் அப்டேட் ஆகும். 1000 பேக்லிங்காக இருந்தாலும் சரி, அல்லது 5000 பேக்லிங்காக இருந்தாலும் சரி, அல்லது மோர் தென் நீங்கள் எவ்வளோ பேக்லிங்ஸ் ஆர்டர்ஸ் கொடுத்தாலுமே அது சம்ரஷனில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்டேட் ஆகும். தென் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஏ கிரேப்க்கு வரும். தென் ஃபைனலாக தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்டில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, தென் எனக்கு மோஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் ஆகும்னா அதுக்கு தனி இல்லையா, எனக்கு வந்து டொமைன் ரேட்டிங்காக நான் வேலை செய்ய போகிறேன்னா அதுக்கு தனி. ஓகேங்களா, ஸோ பேக்லிங்கில் சம் ஒர்க், அதாவது ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனி ஒர்க்கு. சரிங்களா, ஸோ இங்கே நம்ம வந்து எல்லாத்துக்குமே காமனாக ஒர்க் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து டிஏபிஐ செக்கரில் உங்களுக்கு அப்டேட் ஆகும், ஏ கிராஃபில் அப்டேட் ஆகும், சம்ரஷில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ 3 இடத்துக்கு நம்ம வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வேலை செய்தால உங்களுக்கு வேலையும் வந்து கம்மியாக காட்டினாலுமே உங்களுக்கு எல்லா இடத்தையுமே ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகி போயிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? தென் அதனால் இது வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 48 ஹவர்ஸ் தான் ஆகுது. இது ஆல்மோஸ்ட் வந்து 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா, தென் அடுத்ததான் டொமைனுக்கான அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடுறேன். ஸோ டொமைனுக்கான விவரம் நம்ம போட்டு ஆல்ரெடி இந்த இடத்து ரிசல்ட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ டொமைனுக்கான அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்றில் தான் இருக்குது. இது இன்னுமே ஏற ஆரம்பிக்கல. இது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஏ கிராஃபில் அண்டு சம்ரஷல் டோட்டல் எல்லாமே அப்டேட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அத்தாரிட்டியுமே வந்து இப்போ 1ல் இருக்கக்கூடியது வந்து மோர் தென் 2லேருந்து 4 வரைக்கும் தாராளமாக வந்து ஏறும். ஓகேங்களா, அதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா, தென் இல்லை ஆல்ரெடி இருக்குது அப்படின்னாலுமே நம்ம வந்து வேலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது பேக்லிங்க் இப்போ 1000 பேக்லிங்க் எடுத்தவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் வேலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக 10 வரைக்கும் கூட டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, சரி ப்ரோ, இப்போ பேக்லிங்க் பில்டு பண்ணின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான என்ன ரிப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே இருக்குது. அதுவுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். தென் இதுதான் நண்பா நம்ம பேக்லிங்க் அதாவது ரிப்போர்ட் வந்து ஒரு யூசர்ஸ்க்கு நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா இது போல தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுப்போம் ரிப்போர்ட்டு. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, தென் டைப் வந்து பிளாக் கமெண்ட்ஸ் நம்ம வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் கமெண்ட் பேக்லிங்க் தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் டொமைனுக்கான ஹோம் பேஜுக்கு தான் நம்ம எல்லா பேக்லிங்ஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, தென் கண்ட்ரி வைஸ் பாருங்கள் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு பேக்லிங்க் பில்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க முடியும். இன்க்ளூட் ஐபி அட்ரஸ், தென் ஸ்டேட்டஸ் வந்து எல்லாமே பேக்லிங்க் எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றதுமே உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது போல தான் நம்ம வந்து பேக்லிங்க் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இதை தாண்டி உங்களுக்கு நான் இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள். தென் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 2300 பேக்லிங்க்கு ஒரு மற்ற பேக்லிங்க்கு கம்மினா வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, ஸோ யூசர்ஸ் கொடுத்தது 1000 பேக்லிங்க்கு, நம்ம பண்ணது 1300 பேக்லிங்க்கு. ஓகேங்களா, தென் இது வந்து எப்போயுமே எக்ஸாக்டிங்காக சொல்ல போயிடுச்சு அப்படின்னா எக்ஸாக்டிங்காக யாருக்குமே நம்ம வந்து பண்ணி கொடுக்கவே மாட்டோம். ஓகேங்களா, நீங்கள் 500 பேக்லிங்க் இல்லை, 1000 பேக்லிங்க் இல்லை. ஓகேவா, ரொம்பவே மினிமம் ப்ரைஸில் நீங்கள் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறத விட அதிகமாக தான் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா, ஏன்னா ஒரு பேக்லிங்க்கு நம்ம பில்டு பண்ணுறோன்னா சடனாக அந்த இன்டெக்ஸிங்கில் அது இஷ்யூஸாக இருக்குன்னா அது உங்களுக்கு பில்ட் ஆகாமையும் போகலாம். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்ல வருன்றதுன்னு புரியுதுங்களா? அதனால நம்ம எப்போயுமே நம்ம ஒரு கால்குலேட்டர் வச்சுருப்போம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் பேக்லிங்க் பண்ணி கொடுப்பேன். அது 100% உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் யாரும் வந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸ்ன்றது ஒன்று கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அது இல்லாமல் நீங்கள் பேக்லிங்க்ஸ் வந்து எடுக்கிறதும் எடுக்காமல் போகிறதும் நான் எந்த இடத்தையும் வந்து கட்டாயம் சொல்ல வரல. அதே போல் கம்பலும் நான் பண்ண விரும்பலை. சரிங்களா, பேக்லிங்க்ன்றது நம்மளுடைய காம்படிட்டரோட நம்ம சைடு வந்து கூகுளில் நம்பர் 1 பொசிஷனில் ரேங்கிங் கொண்டு வரதுக்காக தான் நம்ம வந்து எல்லாரும் பேக்லிங்க் பில்டு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன். அதே போல் 6 மந்த் ஆர் 10 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கூகுளில் கோர் அப்டேட் வரும். அந்த கோர் அப்டேட் வரும்போது நம்மளோட வெப்சைட் வந்து கூகுளில் சர்வே பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து நம்ம வெப்சைட் வந்து எப்போயுமே ரெடியாக வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேக்லிங்க்கை வந்து பில்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனை தவிர இது இந்த இடத்த எங்கிட்ட சர்வீஸ் இருக்குது அதனால வந்து அதாவது வந்து ஒரு பெய்டு சர்வீஸாக இது என்னுடைய சர்வீஸ் வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராச்சும் நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் தான் நான் சொல்வேன். சரிங்களா, ஸோ ஒரு ஃப்ரீலான்சராக என்னோடய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஒரு சைட்டுக்கு வந்து நம்ம ஒரு பேக்லிங்க்கை பில்டு பண்ணுறது மூலிமா இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றதோ அதையும் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து இன்டெக்ஸிங்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா,
தென் இதை தாண்டி நிறைய சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, நம்ம எது பேசினாலும் கூகுளில் வந்து பாலிசி வேல்யூஷன் வந்து வீடியோ வந்து டிலீட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? நிறைய ஓப்பனாக சொல்லணும். எனக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு சிலது வந்து சொல்லியும் சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிற வேண்டிய சுச்சுவேஷனில் நான் தள்ளப்படுறேன். ஓகேங்களா? அது பிகினருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ப்ரோ லெவலில் இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. தென் உங்களுக்கு சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா? வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். யோசிக்காமல் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. அல்லது பிகினர் ஸ்டேஜில் இருந்தால் கூட ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கணும்னு தெரியலனா கூட பரவாயில்ல. சரிங்களா? உங்களுக்கு வந்து பண்ணணும், பேக்லிங்க் சர்வீஸ் நீடு இருக்கோ இல்லையோ அதை விட்டுருங்க. ஒரு டவுட்டு அப்படின்னு வந்துட்டாலே யோசிக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். புரியுதுங்களா? தெரியாமல் போயிட்டு எங்கிட்ட வந்து ப்ரைஸ் இப்போ ஒரு பேக்லிங்க்கு ரூ. 1 நான் சார்ஜ் பண்ணுறேன். 1000 பேக்லிங்க்கு ரூ. 1000 சொல்லிட்டு இது வந்து யாருக்காச்சும் ரூ. 300 பண்ணி தரேன், ரூ. 500 பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஸ்கேமில் போய் மாட்டி உங்களுடைய அமௌண்ட் வந்து யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு விஷயம். தெரியாமையே போயிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு காசு கொடுத்து யாரும் ஏமாறாதீங்க தான் இந்த இடத்த சொல்ல வரேன். சரிங்களா? தென் அகைன் வந்து நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, ஒன் டைம் வந்து கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு கொடுத்தா மட்டும் ஆர்டர்ஸ் கொடுங்க, இல்லைனா கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? தென் இதை தாண்டி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறோம் நண்பா. நம்மக்கிட்ட வந்து கன்னட ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 நான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். கன்னட ரைட்டிங் சம்மந்தமாக நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். பேக்லிங் சம்மந்தமாக வந்து கொடுத்துருக்கோம். தென் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் சம்மந்தமாகவும் கொடுத்துருக்கோம். கூகுள் ஆட்ஸன்ஸ் சம்மந்தமாகவும் வீடியோ, அதாவது சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் ஜஸ்டிஃபை ஓவராலாக போய் பார்த்துட்டு மட்டும் வாங்கலை. ஓகேங்களா? தென் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? தென் இதை தாண்டி வந்து நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒரு பிகினராக இருக்குங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வெப்சைட்ன்றதை நம்ம வந்து பில்டு பண்ணி கொடுக்குறோம். பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 7,000, ரூ. 15,000 அண்டு ரூ. 25,000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஒரு பிகினராக இருந்து ஒரு ஆர்டிகல்ஸ் எனக்கு ஃபர்தராக வந்து பண்ண தெரியல, அதாவது பப்ளிஷ் பண்ண தெரியல, ஆன் பேஜ் எஸ்இஓ அண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ வந்து பண்ண தெரியல அப்படின்னாலுமே அது ஃபர்தராக வந்து கற்றுக் கொடுக்குறது. அல்லது உங்களுக்கு வந்து வெப்சைட் சம்மந்தமாக எனக்கு டவுட் இருக்குது ப்ரோ, ஒரு சில டவுட்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஃப்ரீயாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமானா அதுவுமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தென் இதுக்கெல்லாம் வந்து ஒரு டவுட்டு கேட்கறதுக்குலாம் வந்து நான் அமௌண்ட் எங்கேயும் கேட்க மாட்டேன். சர்வீஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எதனா கேட்டால் மட்டும் தான் நான் அமௌண்ட்டு கேட்பேனே தவிர, மற்றபடி டவுட்டு கேட்குறதுக்கோ அல்லது உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து சம் இஷ்யூஸ் இருக்குது, அது ஜஸ்ட் ஃபார் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து எதனா ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்குலாம் நான் எதுவும் வந்து அமௌண்ட்டெல்லாம் எங்கேயும் கேட்க மாட்டேன். நிறைய பேர் வந்து எதுக்கு எடுத்தாலும் அமௌண்ட்டு கேட்பார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் எதுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க? பிகினரை வந்து அவங்களுக்கு பல விதத்தில் பல விதமாக டவுட் வரும். ஓகேங்களா? ஸோ டவுட் இருந்தால் அப்போயே கேட்டு கிளியர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் ஓப்பனாக. சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு யோசிக்காமல் வாட்ஸ்அப் சேட்டு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு இந்தமாரி சோஷியல் நமக்கு அதெல்லாம் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக கால் பண்ணி டவுட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன்றது. சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அகைன் சொல்கிறது என்னென்னா கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களோட டவுட் என்னவோ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.